ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இந்த சேனலில் வந்து ஆல்ரெடி டிஸ்பஸ் கேமுக்கு ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன்ல, அதில் முக்கியமாக 2 பேர்த்தோட பேர் சொல்லியிருப்பேன். ஒன்று விவேக் அண்ணா, இன்னொன்று பிரேமண்ணா. இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ் கேமிங்னு ஒரு சேனல் நடத்திட்டு வராங்க. நம்ம யூடியூப் இந்தியான்னு யூடியூப் தமிழ்நாடுன்னு எடுத்துட்டா இவங்கள ஒரு மூதாதையர். பியூடிபை காலத்துலேருந்து இவங்கள யூடியூப்பில் இருக்காங்க. அத்தனை வருஷ உழைப்பு. அப்புறம் வந்து இவங்கள பார்த்து தான் நான் வந்து இந்த மேக்ஸிமம் இந்த லேப்டாப் கேம்ஸ்குள்ளே என்டர் ஆனது. இவங்க ஃபஸ்ட்டு வீடியோ போடுறத பார்த்துட்டு அதை என்ஜாய் பண்ணி நானும் டவுன்லோட் பண்ணி விளாட ஆரம்பித்தேன். சரி, இந்த சேனல் ஆரம்பிச்சது எனக்கு பிடிச்சதெல்லாம் பற்றி பேசுகிறது தான். எனக்கு இவங்க சேனலும் பிடிக்கும், இவங்க பர்சனாகவும் பிடிக்கும். சரி, இவங்களோட வீடியோ எப்படி பார்க்க ஆரம்பித்தேன், இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஃபேனாக மாறினு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். டிஜி ப்ரோ, இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நம்ம ஜியோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஜியோ சிம் வந்ததுலேருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினதும் அதிகமாச்சு, மொபைல் டேட்டாவில் உட்காந்து யூடியூப்பு இன்ஸ்டாகிராம்னு நோண்டினதும் அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடியும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற கல்ச்சர் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எதுக்குன்ட்டு எல்லோரும் இந்த பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டு ஃபோன் பேசுகிறக்கும் ஒரு பாட்டு கேட்குறக்கும் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன கேம் வந்து இருக்கும். இந்த கிரிக்கெட் கேம் ஒன்று இருக்கும், ஃபுட்பால் கேம் ஒன்று இருக்கும், மெயினாக பாம்பு கேம் இருக்கும். அது போக இந்த பிங் பாங் மாதிரி சின்ன சின்ன கேமில் இருந்திருக்கும். அதெல்லாம் விளையாண்டுருப்போம். கரெக்டாக இந்த ஜியோ சிம் கார்டு எப்போ அவன் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லும் போது தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குற கல்ச்சர் அதிகமாச்சு. கரெக்டாக அப்போ தான் வந்து எங்கள் வீட்லேயும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு. வீட்டில் நார்மலாக எப்படி இருக்கும், ஃபஸ்ட் எடுத்தோடனே வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு அவ்வளோ யூஸ் பண்ண தெரியாது. நம்ம தான் உட்காந்து கேம் அந்த சப்வே சர்ஃபர்ஸ் டெம்பிள் ரன்ல ஏற்றி விளையாண்டுட்டு இருப்போம். அப்போ தான் வந்து யூடியூப்பும் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ என்னெல்லாம் பார்க்குறோம், நம்ம இந்த சோதனைகள் வீடியோ, மைக் செட் வீடியோ, ஜம் கட்ஸ் வீடியோ, ரிஷிபீடியான்னு சொல்லி உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கோம். மதன் கௌரி அவர் வந்து ஆதி காலத்துலேருந்து இருப்பார் அவரும். அதனால் அந்த மாதிரி ஒரு சும்மா ரேண்டமாக நம்மளுக்கு எந்த சிரிப்பாக வருதோ இல்லை ஏதாச்சும் மூவி கிளிப்போ உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போலாம் அதுவே பெருசில் டிவியில் பார்க்குறது இத்தனோண்டு ஃபோனில் கிளியராக வருது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்திருப்போம். அதுக்கடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச கசின் வந்து பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பித்தாங்க. அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லேருந்து நம்மளுக்கும் பரவாயில்லையே, கேம் இப்போது வந்து சும்மா இந்த 2D மாதிரி இல்லாமல் 3Dயில் போய் சொல்கிறான், என்னென்னமோ கலர் இருக்குது எல்லாம் வருது. நம்ம என்னது இந்த டிவியில் வந்து ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோலாம் பார்க்கும் போது இந்த கன் சுடுறதெல்லாம் பார்க்கறதா நம்ம கேம்லேயும் இப்போ கன் சுடுற மாதிரிலாம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளும் டவுன்லோட் பண்ணி அதை விளையாட ஆரம்பிக்கிறோம். அப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபஸ்ட்டு பீரியட் முடியுது. அப்போ தான் வந்து என்ன, இந்த பட்டன் ஃபோன்லேருந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேம் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் என்ன, இந்த சப்வே சர்ஃபர்ஸ் டெம்பிள் ரன்லாம் தாண்டி ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்குள்ளே என்டர் ஆகிறோம். இதுதான் வந்து ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 வந்து நான் வந்து வீடியோ வந்து ஐ லவ் டிஜி, ஆனால் வந்து ஃபேஸ் 2ல் வந்து ஐ ஹேட் டிஜின்னு இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஃபேஸ் 2ல் எப்படி சொல்லணும்னா, அப்போ தான் வந்து இந்த சொன்னல ஒரு கசின் வந்து ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடுறாரு. அதை பார்த்து நம்மளும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு கன் எடுத்து சுடுறது. டிவியில் பார்க்குற மாதிரி இந்த சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் நம்மளும் இந்த கேரக்டர்லாம் போட்டு புதற்குள்ளே போயில சுடுறான் அப்படிலாம் இருந்துச்சு. அப்படி விளையாண்டுக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த நார்மலாக காமெடி பண்ணுற சேனலை தாண்டி கேமிங் சேனலுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் வேறு. யாரெல்லாம்னா இந்த கேமிங் தமிழன், பிவிஎஸ் கேமிங்கில் அப்போ வந்து ஃப்ரீ ஃபயரில் ரொம்ப பீக்காக இருந்தாங்க. பப்ஜியில் பார்த்தா பாண்டான்னு ஒருத்தர் மாஸ்க் போட்டு பண்ணிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன், அவரையும் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நான் ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக விட்டுட்டேன், யாரோட பார்க்கல. முன்னாடி வந்து இந்த கேமிங் தமிழன் வந்து பாட்டி சுட்ட முறுக்கு அப்படிலாம் பாடும்போது நானும் சேர்ந்து பாடிட்டு இருப்பேன். இப்போ நினச்சி பார்த்தா லைட்டாக கிரிஞ்சாக இருக்கும். அப்போ தான் வந்து இந்த சொன்ன கோவிட் டைம் வந்து கரெக்டாக இந்த கோவிட் டைம் வரும்போது ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், இந்த மாதிரி மல்டிப்ளேயர் கேம்ஸ் வந்து ரொம்ப பீக்கில் போய் நின்றுச்சு. அதனால் நம்ம கன்சியூம் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. யூடியூப்பும் திணிக்குது, நம்மளும் அதை திணிக்கிறத உட்காந்து பார்த்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருக்கும்போது அதில் அவங்களும் ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, ஃபோர்ட்நைட், மெயினாக ஃபோர்ட்நைட்டு. ஏன்னா வந்து நான் வந்து மார்வலோட கண்ணியாக மாறின டைமை கரெக்டாக அந்த கோவிட் டைமில் அதை உட்காந்து எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. அப்படி பார்க்கும்போது தான் யார் மெயின் வில்லன், யார் தேனோஸு. ப்ரொமோஷனுக்கு என்ன பண்ணானுங்க, ஃபோர்ட்நைட்டில் வந்து தேனஸை விட்டானுங்க. இவங்களும் அதை விளையாடும் போது அந்த வீடியோவில் அப்படியே ஃபோர்ட்நைட்லையும் பார்க்க ஆரம்பிச்சு. அப்புறம் வேறு என்ன போட்டிருந்தாங்க, ஏபெக்ஸ் லெஜெண்ட் போட்டிருக்காங்க, கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம்லாம் போட்டிருக்காங்க. அவங்களோட வீடியோ அப்பப்போ பார்ப்பேன். ஆனால் இந்த கேமிங் தமிழன், பிவிஎஸ் மாதிரி ஆட்கள்லாம் ஒன்லி ஃப்ரீ ஃபயர் ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க அப்போது. இவங்க எப்படின்னா 2 நாள் மல்டிப்ளேயரு, 2 நாள் சிமுலேஷன், 2 நாள் ஸ்டோரி கேம் மாதிரி போட்டுப்பாங்களா. கரெக்டாக ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடும் போது மட்டும் பார்க்குறது. இந்த காட் ஆஃப் வார் இல்லை ஏதாச்சும் குக்கிங் அந்த சிமுலேட்டர் கேம்லாம் பார்க்கும்போது பார்க்க மாட்டோம். எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த சொன்னல ஹேட் டிஜி காரணம் வந்து என்னடா கேம் விளையாடாமல் நசன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காட் ஆஃப் வார் பார்க்கும்போது ஒரு 2 சீனில் அந்த குத்துறது வெட்டுற சீனில் வரும்போது பார்ப்பேன். அதை தவிர இந்த போன்னு பேசும்போது அப்போ எனக்கு யாரா இவன் சும்மா கத்திக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க 2 பேர்த்த பார்க்கும்போது நயமையான்னு பேசிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்போது அவ்வளோ ஸ்டோரி மேலே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போச்சு. இதுதான் ஃபேஸ் 2. ஃபேஸ் 3 இதோட டைட்டில் என்னென்னா தட் ஒன் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து கரெக்டாக அந்த கோவிட் வரும்போது ஆன்லைன் கிளாஸ் வைக்க ஆரம்பிச்சானுங்களா. கொஞ்ச நாள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அப்புறம் சரி ஆஃப்லைனில் தான் வைக்க முடியல, ஆன்லைன் கிளாஸ் வைக்கலாம் சொல்லி அதை வைக்க ஆரம்பிச்சானுங்க.
அப்போ தான் நம்ம எல்லாரும் வீட்லேயும் எப்படி இந்த ஜியோ வரும்போது எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாங்க. கரெக்டாக கோவிட் வரும்போது எல்லோரும் என்ன பண்ணாங்க, லேப்டாப்போ ஒரு கம்ப்யூட்டரோ வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ ஏதாச்சும் வேலைக்கு போகிறவங்களுக்காகவோ வாங்க ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்லேயும் ஒரு லேப்டாப் வாங்கினாங்க. அதில் என்ன நமக்கு ஈஸியாக டபுள் ஸ்க்ரீன் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோமா, ஒரு சைடு கிளாஸு ஒரு சைடு யூடியூப்னு ஓடிட்டு இருக்கோம். அப்போ வந்து யூடியூப்கார ஒரு நல்ல விஷயம் பண்ணான். என்னென்னா தெரில, ஏதோ ஒரு 2 தான் ரிஃப்ரெஷ் பட்டன் பண்ணியிருப்போம் போல். கரெக்டாக வந்து போக்கிமான் எனக்கு பிடிக்கும் கார்ட்டூனில். போக்கிமான் பீக்காச்சு ஃபோட்டோவை போட்டுட்டு தம்ப்நெயில்ல ஒரு வீடியோ வருது. நானும் பார்க்குறேன், ஓ போக்கிமானுக்கு கேம் இருக்கான்னு சொல்லி கிளிக் பண்ணும்போது மறுபடியும் டிஜி ப்ரோஸோட என்ட்ரி. எனக்கு வந்து அப்போ வந்து லைட்டாக ஞாபகம் வந்துச்சு, இவங்களும் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி ஒரு காலத்தில் விளையாண்டுருந்தாங்களே, என்ன மறுபடியும் பார்க்குறோமோன்னு பார்க்கும்போது அவங்களுக்காக பார்க்காம இந்த என்ன லெட்ஸ் கோ பீக்காச்சு கேமுக்காக பார்த்தேன். அப்புறம் அப்படியே பார்த்து எவ்வளோ அவங்க ஒரு 10 லைவ் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த கேமுக்கு 10 லைவையும் ஒரு 4 நாளில் உட்காந்து பார்த்து முடிச்சிருப்பேன். அப்போ வந்து என்னது, அப்பவும் டிஜி ப்ரோஸுக்காக பார்க்காம கேமுக்காக பார்த்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க கமெண்ட்ரி, அவங்க கேம் விளையாடுறதுக்கு ஃபேன் அது வந்து ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் அந்த அந்த வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. அதில் தான் நம்ம நைட்டாக ஜட்டிமேனோட என்ட்ரி. அந்த கமெண்ட்ரியில் இருந்தால் அவங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே விட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது எப்படின்னா லைவில் அப்போ பார்க்க மாட்டேன். அப்போல்லாம் 8 மணிக்கு அவங்க லைவ் போடுறாங்கன்னு கூட தெரியாது. ஆன்லைன் கிளாஸ் இருக்கும், இல்லை லீவ் அப்போ வந்து சும்மா ஏதாச்சும் ஒரு ரேண்டமாக ஒரு லைவ் எடுத்து பார்க்குறது, ஒரு வீடியோ எடுத்து பார்க்குறது. அப்போது ஸ்டோரி கேம் பார்க்குறது இல்லை, ஏதாச்சும் ஃபன்னி கேமு, இல்லை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த போக்கிமான் கொஞ்சம் பொம்மைத்தனமாக இருக்கிற கேம் தான் பார்த்து. இப்போ ஃபேஸ் 4 இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஏன்னா இப்போ தான் வந்து ஸ்டோரி கேமு கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன கேம் வந்து த வே அவுட். இதில் எப்படின்னா 2 கேரக்டர் இருப்பாங்க, 2 பேரும் ஜெயிலேருந்து ஒட்டுக்கா தப்பிச்சு போடுறது தான் இது. ஒரு சைடு வந்து பிரேமண்ணா, ஒரு சைடு வந்து விவேகண்ணா, 2 சைடு வந்து நடுவில் ஸ்க்ரீனை பிரிச்சிருவானுங்க. அந்த கேம் பிளேலாம் பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஏதோ படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கம்மி கேரக்டருக்குள்ளேயே எப்படி படம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்ததுனால உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு, இவங்க வந்து கேம் மட்டும் விளையாடல, அதை புரிய வைக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் ஒரு சைடு மேம் கத்திட்டு இருப்பாங்க, பாலாஜி ப்ளீஸ் ரெஸ்பாண்ட் த கால், ப்ளீஸ் ஆன்சர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னும் இருக்காதில் நம்ம விவேகனை வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே சொல்கிறது ஒரு சைடாக ஓடிட்டு இருக்கோம். சரி இப்படி ஓடுறாங்க, ஒருத்தன் குதிக்கிறான், ஒருத்தன் விழுகிறான், அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அவங்க வந்து சும்மா கேம் விளையாட மட்டும் அந்த கமெண்ட்ரி கூட சேர்ந்து ஃபன்னியாகவும் இருக்கும். அண்ணன் தம்பிங்களை நம்ம எப்படி வீட்டில் கசின்ஸ்குள்ளே திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருப்போம், கலாய்ச்சிக்கிட்டு. அது மாதிரி தான் வந்து இவங்களுக்குள்ளேயும் அந்த ஃபன்னியாக இருக்கும். அதாவது வந்து லைவாக இருக்கிற ஆடியன்ஸாக இருக்கட்டும், என்னை மாதிரி ஆஃப்லைனில் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸாக இருக்கட்டும், 2 பேர்த்துமே வந்து ஈஸியாக என்கேஜ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு 2 மணி நேரம் லைவ் போடுறாங்கன்னு வைங்க, ஒரு 10-20 மினிட்ஸ் கொஞ்சம் மொக்கையாக போகும். அப்புறம் பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் நம்மளை அப்படியே கிரிப்பாக பிடிக்க வச்சுருவாங்க. அது கேம் வைஸாக இருக்கட்டும், கமெண்ட்ரி வைஸாக இருக்கட்டும், இல்லை நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எப்படியோ அந்த ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஒரு நாளில் லைவ் பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க வச்சுருவாங்க. அதனால் அந்த ஒரு விதமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ அந்த லைனாக இந்த டேஸ்கானோட லைவ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து 8 மணிக்கு லைவ் போடுறாங்கன்னு தெரியாது. எப்பவுமே வந்து நம்ம வந்து ஆஃப்லைன் வியூவர் கொஞ்சம் அந்த என்னது அவங்களாம் 2 மணி நேரம் லைவ் போட்டு முடிச்சுட்டு நைட்டு அவங்க 10 மணிக்கு முடிக்கிறாங்கன்னா அப்போ 10 மணிக்கு தான் சாப்பிட்டு முடிச்சு யூடியூப்குள்ளே வராது. அந்த மாதிரி ஒரு ஆஃப்லைன் வியூவராகவே சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு லைவ் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது வந்து என்னதுன்னா, பிரேமண்ணா இந்த கிறிஸ்மஸ் அப்போ பர்த்டே அப்போ இந்த ஃபால் கைஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ அந்த ஸ்னோ ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறேன், அப்போ போட்டிருந்தாங்க. அப்போ வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்கூலில் நடந்தது, டியூஷன் போய் பண்ணது, காலேஜில் பண்ண பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி அந்த லைவும் நல்லா பேசியே கவர்ந்துட்டாங்க. ஏன்னா வந்து நம்மளும் அப்போ தான் இந்த ஸ்கூலில் வந்து அடி வாங்குறது, திட்டு வாங்குறது எல்லாம் வாங்கிட்டு இருந்தோமா, கொஞ்சம் மட்டியாக இருந்த டைமு. கரெக்டாக பார்த்தா நம்மளும் டிஜி ப்ரோஸும் அப்படியே ஜெல் ஆகிட்டோம். கொஞ்சம் பார்க்குற கன்சியூம் பண்ணுற ரேட் வந்து அதிகமாகிடுச்சு. அப்படியே வந்து ஒரு லீடர் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அது எனக்கு வந்து கேமிங் இதில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி போடுறவங்க தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது நானும் அதை நிறைய விளையாண்டுருந்தேன். போக போக வந்து அவங்களோட லைவ் கன்சியூம் பண்ணுறது கம்மியாகி டிஜி ப்ரோஸோட கன்சியூம் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும், லைவாக இருக்கட்டும், கன்சியூம் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. அப்புறம் மெயினாக சொன்னால் WWE. அப்போ தான் வந்து நான் WWEயும் பார்க்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் லைவ் ஈவெண்ட்லாம் அது கேமாக விளையாடும் போது அதையும் பார்த்து ஜான்சினா யூகான் மீக்கில் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது எதாவது சொல்கிறேன், கரெக்டாக வந்து இந்த சைடில் தான் இந்த சைடு போகும்போது என்னோடய ஃப்ரீ ஃபயராக இருக்கட்டும், பப்ஜியாக இருக்கட்டும், அது விளையாடுறது கம்மியாகிட்டு லேப்டாப்பில் சில கேம்ஸ் ஏற்றி அப்போல்லாம் ஃப்ரீயாக எனது மைண்ட் கிராஃப்ட் ட்ரையல் இருக்கும், அது விளையாண்டுட்டு இருந்தேன். ஃபோர்ட்நைட் ஃப்ரீயாக இருக்கும், அது விளையாண்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்புறம் போக போக தான் வந்து கொஞ்சம் நம்ம அக்கா கடை தெரிஞ்சிச்சு, பைரசி
பைரசி தெரிஞ்சிச்சு. அதுலேயும் சில கேம் நம்ம லேப்டாப் வந்து கொஞ்சம் பழைய லேப்டாப் ஆயிடுச்சு, இப்போ ஓடாது. அப்போ கொஞ்சம் சூப்பராக இருக்கிற டைமில் வந்து அப்போ இருந்த புது கேம்லாம் சிலது ஓடிட்டு இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் கேமில் ஏற்றி விளையாண்டுருந்தேன், அதெல்லாம் 100 GB வரும். GTA 5 விளையாண்டேன். அப்போ வந்து கேம் புரியுதோ இல்லையோ கொஞ்சம் அந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜியை தாண்டி எனக்கு புரிஞ்ச லெவல் வச்சு விளையாண்டு இருந்தேன். அப்போ கடைசி ஃபேஸ் வந்து ஃபேஸ் 5. இது வந்து நான் டிஜின்னு போட்டு ஒரு ஆரஞ்சு ஹார்ட் போட்டுடலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து யூடியூப் வந்து யூஸ் பண்ணுறேன்னா அதில் ஒரு 50 to 70% அப்படியே வந்து ஒன்றே டிஜி ப்ரோஸ் கண்டென்ட்டாக இருக்கும். என்ன அவங்கள ஃபாலோ பண்ணி சில பேர் கேம் விளையாடுவாங்களே, நம்ம மிஸ்டர் ஐஜி, ரீப்பர் கேமிங், அவங்கள மாதிரி ஆட்களோட வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய. அதை வந்து தனியாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு வந்து ஐஜி ப்ரோவோடது பார்ப்பேன், ஒரு நாள் டொக்கு ப்ரோ, ஒரு நாள் டண்டனக்கா கேமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளோட பார்த்துட்டு இருப்பேன். அதனால் வந்து இப்போ வந்து என்னோடய யூடியூப்பில் வந்து எனக்கு இந்த வருஷம் இது வரல, அது பேர் என்ன, ஸ்பாட்டிஃபைக்கார இதில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நல்லவனாக இருக்கான். எல்லாத்துக்கும் ரீகேப் கொடுத்தான். யூடியூப்கார வந்து செலக்டிவாக இருக்கான். எங்கள் அம்மாவுக்குலாம் வந்திருக்கு. எப்படி அவங்களுக்கு வந்து இந்த சமைக்கிற வீடியோ, கோலம் போடுற வீடியோலாம் வந்திருக்கு. எனக்கு வந்து இந்த இவங்க ஒரு டாப் 5 ஒரு 4 கேமர் வந்திருப்பாங்க. கூட மொக்க கேமன்ட்ரி 1, அதாவது வந்து இந்த டிசி மார்வல் பற்றி கண்டென்ட் போடுறவர் வந்திருப்பார். அதுதான் வந்து ஃபேஸ் 5. அதாவது வந்து ஃபேஸ் 1 கேம்னா என்னென்னே தெரியாமல், ஃபேஸ் 2 அவங்க பிடிக்காம, அதாவது ஏன்டா ஸ்டோரி கேமில் விளையாடுறாங்கன்னு சொல்லி என்னென்ன புரியாமல் இருந்த காலத்துலேருந்து ஃபேஸ் 5 வரும்போது ஒரு மிகப்பெரிய ஃபேனாக மாறிட்டேன். வீடியோவோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம். இதில் என்ன சொல்ல போகிறேன்னா, டிஜி ப்ரோஸோட வீடியோ லைவ் பார்க்குறத தாண்டி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேனல்லையும் நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ ஏதாச்சும் ஒரு 4-2 நாள் வந்து ஆல்ரெடி போட்ட வீடியோ பார்த்துருப்பேன். இல்லை அன்றைக்கி லைவ் வராமல் இருந்தாங்கன்னா சரி எதுக்கு ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிவிட்டு இவங்களோட சேனலில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அப்பப்போ ஒருத்தவங்களோட வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். அதில் வந்து ஒரு 10-15 சேனல் இருக்கும். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்கலனாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஆளோட வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். இப்போ முடியவும் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய பேர்த்தோட வீடியோ. அது அப்போவும் சரி இப்போவும் சரி லைவ் வர்றது கஷ்டமாக இருக்குது. ஆஃப்லைனில் பார்க்குறது தான் ஈஸியாக இருக்குது. நம்மளுக்கு எப்போ என்ன பார்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கு வந்து நம்ம சாரல் வாயன் நந்தீஸ் ப்ரோவோட தான். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப பேசவே மாட்டார். ரொம்ப கம்மியான டைலாக் தான் இருக்கும் அவருக்கு. இந்த ப்ரோ அந்த மாதிரி டைலாக்லாம் தான் இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்தா ஒரு கடந்த ஒரு 1.5-2 வருஷமாக என்னன்னு தெரில, ஆள் வளர்ந்தாரோ இல்லையா, வாய் நல்லா வளர்ந்துருச்சு, பேசிக்கிட்டே இருக்கார் லைவில். அடுத்த ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லாம் கலாய்க்கும் போது ஆமாம் ப்ரோ நடந்தோம் ப்ரோன்னு சொல்கிற ஆள் இப்போ இன்னொரு 4 பேர் கலாய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரா. அந்த மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவர் ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த ஒரு 20-25 பேர் பேக்கேஜாக இருக்காங்கன்னா எல்லாருமே ஒரு விதமான கேரக்டர். நம்ம எப்படி பாய்ஸ் கூட வெளியே போகும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு ஆள் ஒன்று பண்ணிட்டு ஃபன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி அவங்க கேம் அந்த லைவில் பார்க்கும்போது ஒரு ஆள் ஒன்று பண்ணும்போது ஜாலியாக போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு இப்போ எனக்கு வந்து தோனியை பிடிக்கும், அதனால் நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். விஜயை பிடிக்கும், நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து சரி நம்மளுக்கு இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் நேரில் பார்க்கலாமோன்னு யோசிக்கும் போது தான் அந்த லைவாக அந்த ஏதாச்சும் கேம் ஸ்டோரில் எல்லாம் கூப்பிட ஆரம்பித்தாங்க நம்ம டிஜி ப்ரோஸை. கொஞ்சம் பெரிய ஆகிட்டாங்க, அந்த வியூவர்ஸ் ஸ்ட்ரென்த்து பெருசானோடனே நிறைய ப்ரொமோஷனுக்குலாம் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு சென்னைக்கு போயிருந்தாங்கன்னு நினைக்கிறாமா. அப்புறம் நம்ம கேமர் சரினா நம்ம ஒன் ஆஃப் த டிஜி ப்ரோவோட சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களும் வந்து ஒரு கேமிங் ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது நானும் போயிருந்தேன். போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன். அது எப்படின்னா வந்து லைவில் பார்க்குறக்கும் இங்கே நேரில் பார்க்குறக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. வியூவர்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே பேசிக்கிற விதமாக இருக்கட்டும். ஏன்னா வந்து ஒருத்தன் ஆக்டிங் பண்ணுறான்னா எப்படியாச்சும் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஈவெண்ட் ஆயிருமா, அந்த 4 மணி நேரத்தில் எப்படியாச்சும் மாட்டிக்குவாங்க ஏதாச்சும் பண்ணி. ஆனால் அந்த 4 மணி நேரமே அவங்க ஜாலியாக பேசுறது எடுத்து பார்த்தா அவங்க கேரக்டரே மேக்ஸிமம் அப்படி தான். அப்புறம் இப்போ சும்மா கேம் வளர ஆளை தாண்டி கேம் டெவலப்மெண்ட் ஆகி சில பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கேமுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய கேம் வந்து இந்த ஸ்டோரில் போய் வாங்கினதில்லை, எல்லா அக்கா கடையிலேருந்து வாங்குகிறேன். உங்கள் கேம் வந்தால் கன்ஃபார்ம் விளையாண்டு யாராச்சும் ஒரு ஆளை உட்கார வச்சு கோஆப் கேம் விளையாண்டு லைவோ இந்த நானும் வீடியோவோ போட்டு அதுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். அப்புறம் வந்து கடைசியாக இந்த குக்கிங் சிமுலேட்டர் பண்ணி 4 மாதம் ஆச்சு. 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச இந்த தக்காளி சூப்பு, பம்கின் சூப்லாம் நல்லா சூடு பண்ணி எல்லாத்துக்கிட்டே கொடு. 5 ஸ்டார் வாங்குகிறோம். அந்த கிரிட்டிக் கிட்ட ஒரு கப்பை வாங்குறேன் இன்னைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் யாருக்கெல்லாம் வந்து டொமேட்டோ சூப்பில் சர்க்கரைக்கு பதில் நான் ஸ்பெஷல் சாஸ் போட்டு வேணும்? சரி, ஸ்டார்ட் பண்ணிக்கோ. வணக்கம் டு தமிழ் கேமிங். நாங்கள் விவேக் மற்றும் பிரேம். இனி நீங்கள் தமிழ் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற கையோட பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை டிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். எதனால் இந்த பெல் சிம்பிள்னால் உங்களுக்கே தெரியும், நாங்கள் லைவ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் சுலபமாக கலந்து கொள்ளலாம்.
அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட் சேனல், வாட்ஸ்அப் சேனல், எக்ஸ் எல்லாம் இருக்குது. இது உங்களுக்கு சுலமாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இந்த குக்கிங் சிமுலேட்டர் பகுதி 10க்கு வர வைக்கிறோம். ஆல்ரெடி நம்ம கேக்கு செஞ்சோம், பீஸாலாம் செஞ்சோம். இப்போ மறுபடியும் தக்காளி சூப்பே வைக்க போகிறோம். 4 மாதத்துக்கு முன்னாடி செஞ்ச தக்காளி சூப்பு, இவன் சர்க்கரைக்கு பதிலாக வேறு எதாவது போட்டான், அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம 5 ஸ்டார் வாங்குகிறோம். ஓகே ப்ரோஸ், இந்த உங்கள் பேர்லாம் படிச்சுட்டு கேமுக்குள்ளே செல்லலாம். பிகாச்சு த லெஜெண்ட் வணக்கம், பாலாஜி வணக்கம். அப்புறம் போகிறக்கு முன்னாடி ஒன்று காமிக்கிறேன். நான் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு வால் ஆஃப் ஃபேம், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்லாம் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் A4 ஷீட்டில் எடுத்து அது பர்த்டே அன்றைக்கி ஒட்டினது. அதை பற்றி வீடியோ போடலாம்னு நினச்சி சோம்பேறித்தனத்தில் பண்ணல. அதில் உங்களுக்கு ஒன்று காமிக்கிட்டால், அந்த ஹால் ஆஃப் ஃபேம்னா ஹால் ஆஃப் ஃபேவரட்டில் 20 ஃபோட்டோ இருக்கும். அந்த 20 ஃபோட்டோவில் ஒன் ஆஃப் த ஃபோட்டோஸில் நம்ம 2 பேரையும் இருக்க வச்சுருக்கோம். இது இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்ட ஃபோட்டோலேருந்து எடுத்து போட்டேன். அவங்கனால இன்னி 2 ஃபோட்டோ ஒட்டினேன். ஒன்று வந்து அசாசின் கிரீட் 4 பிளாக் ஃப்ளாகு, இது ஒரு கேமு. அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், கொஞ்சம் வேறு கார்ட்டூனு அது இதெல்லாம் இருக்கும். அது தனியாக நான் ஷார்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் எதனால் நான் ஒட்டியிருக்கேன்ட்டு. தலையை மறக்காம பாருங்கள், ரெட் டெட் ரிடம்ஷன் 2 லைட்டாக இங்கே பிரிண்டிங்கில் லைட்டாக அடி வாங்கியிருக்கும். அதை தவிர பார்த்தா இந்த 2 கேமும் ரொம்ப பிடிச்சது காரணம் அவங்க லைவ் போட்டு அவங்களோட பார்த்ததில் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஏதாச்சும் ஒரு ஒப்பீனியனோ உங்கள் வியூவோ இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற கமெண்ட்ஸ் படி நான் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு அப்படியே டிஜி ப்ரோஸை பிடிக்கும்னு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க, நான் படிப்பேன். அப்புறம் நீங்கள் யாராச்சும் டிஜி ப்ரோஸை பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா ஒரு லைவோ ஒரு வீடியோவோ பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணிக்கோங்க. என்னால் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நான் சந்தோஷம் படுவேன். சரி, நம்ம பிரேம் ப்ரோ மாதிரி கடைசியில் எண்டு பண்ணும்போது நல்லா குமிஞ்சிட்டு பை ப்ரோஸ் எண்ட் பண்ணிக்கலாம்.